போகும் இவங்களுக்கு, நல்லபடியாக குடும்பத்தை லீட் பண்ணுவாங்க. பட் அது இன்னராக இருக்குது இல்லையா, அந்த ஒரு முதல் காதலாக இருக்கட்டும், முதல்ல அவங்களுடைய எண்ணங்களில் வந்து ஐக்கியமான ஒரு பெண்ணோ ஆணோ அதெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் வந்து கடகம் மறக்காது. ஸோ அந்த லவ் லைஃப்லேயும் மேரேஜ் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அது கிடைக்கலன்னும் பொழுது நிறைய வந்து எமோஷ்னலாக ஹர்ட் ஆவாங்க கடகராசிக்காரங்க. அதுதான் வந்து இவங்களுடைய பெரிய ட்ராபேக்கு. ஸோ சில பேருக்கு வந்து பார்க்கும்பொழுது இந்த ஒரு அந்த சனி பகவான் அப்படின்றதுனால கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் ஒரு 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 குறைபாடுன்னு சொல்லலாமே. நம்ம ஏதோ ஒரு குறைபாடு, சின்ன குறைபாடு கொண்ட ஒரு வாழ்க்கை துணை அமையறதுக்கும் சான்சஸ் உண்டு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அது ஒரு திருப்தி கிடைக்காது அந்த மன வாழ்க்கையில். மேக்ஸிமம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. இந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப்பை தாண்டி மேரேஜ் பண்ணிக்கினவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா பூசம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார் அது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி டைமில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. சில பேருக்கு வந்து ப்ராப்பராக செகண்ட் மேரேஜ் நிறைய பேருக்கு நடக்குது. சில பேருக்கு வந்து தேவையற்ற